ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த பிரச்சனையை அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ஹேபிட் இருக்கும், லைக் வாட்சிங் மூவிஸ் இல்லை வாட்சிங் ஸ்போர்ட்ஸ். அந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தர் வந்துட்டு ஏன்டா இதில் அடிக்ஷனாக இருக்குது, இதுக்கு போல் வேறு ஏதாச்சும் செய்யலாம்லடா சொல்லுவோம். இப்போ நம்ம வந்துட்டு ஹாபின்றது அடிக்ஷனான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தன் வந்துட்டு டெய்லியும் ஒரு மூவி பார்க்குறான், இன்னொருத்தனும் டெய்லியும் ஒரு மூவி பார்க்குறான். இங்கே என்ன பிரச்சனைனா, டெய்லியும் அவன் 2 மணி நேரம் மூவிக்கு செலவு பண்ணுறான்றது பிரச்சனை இல்லை, அவன் எப்படி செலவு பண்ணுறான்றது தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு திங் வாஸ் என்னன்னா, இட்ஸ் நாட் ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட், இட்ஸ் ஹவு யூ ஸ்பெண்ட். இப்போ ஒருத்தன் அவன் மூவி பார்க்குறான், பட் அவன் ஒர்க்குக்கோ காலேஜுக்கோ போகிறான், அவனோட வேலையை கரெக்டாக முடிச்சிடுறான், ரெஸ்பான்சிபிளாக அவனுக்கு என்னென்ன டெய்லி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அவனோட பர்சனல் லைஃப்பை பாதிக்காமல் அவன் அந்த ஒரு மூவியை பார்க்குறான். இன்னொருத்தனும் அதை பார்க்குறான், பட் என்னென்னா அவனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலையை அந்த டைமில் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை தள்ளி போட்டு அந்த இடத்துல மூவியை போட்டு பார்க்குறான். அந்த இடத்துல அது அடிக்ஷனாக மாறுது. இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அடிக்ஷனுக்கும் ஹாபிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அடுத்து அடிக்ஷனுன்றது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது நான் படம் பார்ப்பேன், அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்னா அது ஒரு அடிக்ஷன். பட் நான் ஹாப்பியாக இருந்தாலும் படம் பார்ப்பேன், நான் சேடாக இருந்தாலும் படம் பார்ப்பேன், ஏன்னா எனக்கு படம் பார்க்க பிடிக்கும். அதுக்கு பேர் வந்துட்டு ஹாபி அடிக்ஷனையும் நீங்கள் ஒன்றா சேர்க்கக்கூடாது. இப்போ இன்னொன்று என்னென்னா, அடுத்து நம்ம தேர்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா மேனிப்புலேட்டிங். இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு படம் பார்க்க பிடிச்சிருக்கு டெய்லியும்னா, நீ வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீயா அப்படி நினச்சிக்கிற, அதனால தான் உனக்கு படம் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்மளே நம்ம அடிக்ஷன் உள்ளே இருக்கோன்னு நம்ப வைக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஜெயிக்கணும்ல. பட் ஆனால் இங்கே ரீசன் என்னென்னா, இப்போ அப்படி பார்த்தா எல்லாமே அடிக்ஷனுக்குள்ளே தான் வரும். நான் எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் வைக்கணும், எதையும் வந்துட்டு ஓவர் டைம் போகக்கூடாது, அது அந்த மாதிரி நினைக்கிறதுமே ஒரு அடிக்ஷன் தான். எல்லாத்தையுமே நான் பேலன்ஸாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதும் அடிக்ஷன் தான். நீங்கள் எல்லாத்தையுமே இப்படி அடிக்ஷன்னு சொல்கிறதே ஒரு அடிக்ஷன் தான். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸசைஸ் இதுக்கு பதிலாக நீ வேறு பண்ணலாம் இல்லைன்னு ஒருத்தனுக்கு அட்வைஸ் கொடுக்குறதும் அடிக்ஷன் தான். நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிக்ஷனுக்குள்ளே தான் வரும். போகிற போக்கில் பார்த்தா தூங்குறது சாப்பிட்றதுமே அடிக்ஷன்னு சொல்கிறாங்க போல். இவங்க கான்செப்ட் படி சர்வைவலை தவிர வேறு ஏதாச்சும் தனியாக பண்ணிட்டோன்னா அது பேர் அடிக்ஷன். தட்ஸ் நாட் தட் மீன். அடிக்ஷன்னா என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க, அந்த பாஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு மூவி பார்த்து முடிச்சிட்டேன், அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எப்போவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படி இல்லாமல் அதனால் நான் வந்துட்டு என் லைஃப்பை தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னா அது அடிக்ஷன். புரியுதா? முதல்ல இப்போ ட்ரக்ஸு அதெல்லாம் அடிக்ஷன் உள்ள ஏன் வருதுன்னா, நீங்கள் ட்ரக்ஸு யாரும் வந்துட்டு அப்போ நம்ம அப்படி ட்ரக்ஸை நினச்சி என்ஜாய் பண்ண மாட்டோம், பாஸ்ட்டில் அப்படி பண்ணிட்டோம். ட்ரக்ஸ் வந்துட்டு திருப்பி தேடிக்கிட்டே இருப்போம், ஏன்னா அது ப்ரெசென்ட் என்ஜாய்மெண்ட்டை மட்டும்தான் தரும். ஆனால் ஒரு ஹாபின்றது அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு மூவியோ அதை பார்க்கணும்னா திருப்பி பார்க்க தான் போகிறீங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் பட் நீங்கள் பாஸ்ட் டைமில் அதை பார்த்ததை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் கிடைக்கும். பர்சனலாக எனக்கு அதுதான் கிடைக்கும். அதுக்கு பேர் வந்துட்டு ஹாபின்னு தான் நீங்கள் சொல்லணுமே தவிர அடிக்ஷனுன்ற ஒரு போர்வைக்குள்ளே போற்றி எங்களை மாதிரி ஆளுங்களையும் கில்ட்டு உள்ள தள்ளிடாதீங்க. இப்போ மூவிஸ் அதிகமாக பார்க்குறேன்னா அதுதான் நான், அனிமே அதிகமாக பார்க்குறேன்னா அதுதான் நான். எனக்கு வந்துட்டு நீங்கள் வேறு ஹாபியை வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்க, அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்கிறது வேணாம். இப்போ வந்துட்டு என்னை வந்துட்டு நான் பார்க்க நோஞ்சா மாதிரி இருக்கேன்னா பசங்களாக என்ன வச்சு சொல்கிறேன், நீ வந்துட்டு என்னை வந்து நல்லா சாப்பிடு இல்லை எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு நீ தான் இந்த மூவி பார்க்குறல, அதுக்கு பதிலாக எடுத்து இதை பண்ண, இதுக்கு அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என் ஹாபியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி எப்படி சொல்கிறது, கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்க. எனக்கு வந்துட்டு இப்போ என் படம் பார்க்கறதுனால என்னால் அது பண்ண முடியல, நீங்கள் எனக்கு அந்த அட்வைஸ் கொடுக்குறீங்களா, நான் மாற்றிக்கிறேன். அதை விட்டுட்டு இதை நீ ரீப்ளேஸ் பண்ணுற, இதனால தான் உன் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எது வந்துட்டு என் லைஃப்பில் என்னை இம்ப்ரூவ் பண்ணிச்சோ, என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சோ அதை வச்சே என்னை தாக்காதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், நீ வந்துட்டு இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு 2 வருஷமாக டவுன்ஃபாலில் தான் இருக்கேன், அதுக்கு காரணம் வந்து நீ அனிமி மூவிலாம் பார்க்கறதுனால தான் இப்படி இருக்க, இதுக்கு முன்னாடி நீ நல்லா இருந்த அப்படின்னா. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா, நான் அந்த 2 வருஷமாக அனிமி மூவி பார்க்குறத கம்மியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் நிறையா நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் என் லைஃப் ஸ்டைலில் நான் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன், ஹாப்பியாக தான் இருந்தேன். அதான் உங்களுக்கு வந்துட்டு நீங்களாக ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்து பார்க்காதீங்க. ஒருத்தன் ஏதாச்சும் சொல்கிறான்னா அதை கேளுங்க. உங்கள் கண்ணுக்கு டவுன்ஃபாலாக எது தெரியுதோ அவங்களோட அந்த ரைஸுக்கு காரணமே அதுவாக தான் இருந்திருக்கும். ஸோ பிளைண்டாக நீங்களே ஒரு கேல்குலேஷன் பண்ணிட்டு அதுதான் கரெக்டுன்னு நினைக்காதீங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஃபைனலி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்கிறதுக்கு பேர் அடிக்ஷன்னா அப்புறம் நம்ம வாழ்கிறதுனோடைய அர்த்தம் என்ன? எனக்கு சத்தியமாக புரியல. வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் லிவிங்? இதுதான் நான் கேட்குறேன். உங்களை எது அலைவாக ஃபீல் பண்ண வைக்குதோ அதை நீங்கள் பண்ணுறது தப்பு கிடையாது, அவ்வளோதான். அவன் இப்படி சொல்கிறான் இவன் அப்படி சொல்கிறான்றனாலலாம்
உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் இழக்காதீங்க. ஒரு விஷயம் அடிக்ஷனா இல்லை ஹாபியான்னு உங்களுக்கு தான் தெரியும். அது நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கோங்க. இது உங்கள் நிறைய பேருக்கு ரிலேட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிலேட்டபுளாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சரி, ஓகே, முடிஞ்ச அளவு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, பாய் கைஸ், பீஸ்.